நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த மத்திய வார ஜெப கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய அன்பு மகா உன்னதமான அன்பாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தது உம்முடைய அன்பு. ஆண்டவரே, இந்த தேவனாகிய கர்த்தர் மனிதர்கள் மேல் வைத்த அன்பு மிகுதியானபடினாலே எங்களுக்காக கிருபாதார பலியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தீர். ஆண்டவரே, அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எல்லா சாபமான கட்டுகள், பாவமான கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் பரத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவர்கள் நடுவிலே வாசம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமேகள் மேல் அமர்ந்திருப்பதாக எங்களை வழிநடத்துமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, மனதாலும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, மனதாலும் நினைவானீரே. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும், பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும், அது உம் அன்பை என்னை விட்டு பிரிக்காதையா. ஆனாலும் அழைப்பீரையா, அன்போடு அழைப்பீரையா, ஆனாலும் அழைப்பீரையா, அன்போடு அழைப்பீரையா, அன்போடு அழைப்பீரையா. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. இந்த பூமியிலே நானோ பரதேசி, உங்கள் அன்பான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். இந்த பூமியிலே நானோ பரதேசி, உங்கள் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். வழி சத்தியம் ஜீவன் நீரே, என் வாழ்க்கைக்கு துணையானீரே. வழி சத்தியம் ஜீவன் நீரே, என் வாழ்க்கைக்கு ஒளியானீரே, என் வாழ்க்கைக்கு துணையானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே.
என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே. உம்மை காட்டி தந்தேன், உம்மை மறுதலித்தேன், கொடும் சிலுவையிலே உம்மை நானும் அறைந்தேன் ஐயா. உம்மை காட்டி தந்தேன், உம்மை மறுதலித்தேன், கொடும் சிலுவையிலே உம்மை நானும் அறைந்தேன் ஐயா. ஆனாலும் அழைத்தீர் ஐயா, அன்போடு அழைத்தீர் ஐயா. ஆனாலும் அழைத்தீர் ஐயா, அன்போடு அழைத்தீர் ஐயா, அன்போடு அழைத்தீர் ஐயா. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும், பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும், அது உம் அன்பை என்னை விட்டு பிரிக்காதையா. தாயிலும் உயர்ந்தவரே, என் தந்தையிலும் மேலானீரே. தாயிலும் உயர்ந்தவரே, தந்தையிலும் மேலானீரே, தந்தையிலும் மேலானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையான யூதருக்கு அதிகாரியாக இருந்த நிக்கதோமை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சுருக்கமான செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த நிக்கதோமு அங்கே அவனுடைய காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசுகிறதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிவேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அல்லேலூயா. என பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிக்கதோமை குறித்து தெளிவாக அவருக்கு பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிக்கதோமு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் ஒரு போதகன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவே சொல்லுகிறார். அவன் பரிசேயனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். யூதருக்கு அதிகாரியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ராக்காலத்திலே இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவிடத்திலே வந்தவுடனே அவரை பார்த்து, போதகரே, ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டார் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்கிறார்.
அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய கிறிஸ்துவிடத்திலே பிதாவானவர் இருக்கிறதை அவனுக்கு வெளிப்பாடாகிறதை நாம் பார்க்கிறோம். நிக்கதோமுக்கு எந்த ஒரு மனிதன் போதகனாய் இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாய் இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் சத்தியத்திலே நடக்கிறானோ, அந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கிற வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், அவன் தரிசனம் நிறைந்தவனாய் இருப்பான், வெளிப்பாடு நிறைந்தவனாய் இருப்பான், தேவனை குறித்த அறிவும் ஞானமும் பெற்றவனாய் இருப்பான். தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார் என்று இந்த மனிதனுடைய நினைவுகளில் இருந்தும் வார்த்தையில் இருந்தும் நாம் பார்க்கிறோம். அவன் இப்படி நினைத்து சொல்லுகிறான், தேவன் ஒரு மனிதனோடு இராவிட்டால் நீ செய்கிற அற்புதங்களை யாராலும் செய்ய முடியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானது வச்சனமே, அந்த பிதாவாகிய தேவன் தான் கிறிஸ்துவாய் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தவர். அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நிக்கதோமு என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனுக்கு அவருடைய சந்தேகத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக பதிலை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நிக்கதோமிடத்திலே மறுபிறப்பை குறித்து சொல்லுகிறார். மறுபிறப்பு என்று சொன்னால் என்ன? பழைய மனிதன் மரித்து புதிய மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவிப்பதுதான் மறுபிறப்பு. ஆனால் மறுபிறப்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். மறுபிறப்பு அடைந்தவர்கள் நாம் எல்லாம். மறுபிறப்பு இல்லாதபடி இருக்கிற மக்கள் அவர்கள் சரீரத்திலே அவர்கள் மரிக்கிற வரை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால் என்னவென்று தெரியாது. மறுபடி பிறந்தவன் பரலோக ராஜ்யங்களையும் ரகசியங்களையும் அறிந்தவனாய் இருக்கிறான். மறுபிறப்பு அடைந்தவன் இந்த உலகத்திலே நடக்க போற காரியங்களை முன்னமே அறிவிக்கிறவனாய் இருக்கிறான். மறுபிறப்பு அடைந்தவன் தன்னை குறித்தும் தனக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலகத்துக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் அவனுக்கு தெளிவுபட கர்த்தர் தரிசனமாகிறவராய் இருப்பார். அவன்தான் மறுபிறப்பு அடைந்தவன். இன்றைக்கு நீ நானும் மறுபிறப்பு அடைந்த மக்களாய் இருக்கிறபடினாலே தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் நாம் எல்லாம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாய் பங்காளிகளாய் நாம் இருக்கிறோம். பரலோக குடிமக்களாய் நாம் இருக்கிறோம். இந்த நிக்கதோமு கேட்ட கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான். அன்பானது வச்சனமே, இந்த நாளிலே மறுபிறப்பு அனுபவம் உனக்கு இருக்கிறதா சகோதரியே? மறுபிறப்பு அனுபவம் உனக்கு இருக்குமானால் இந்த உலகத்தை குறித்தும் உலகத்துக்கு உண்டான காரியங்களை குறித்தும் உலக மேன்மையை குறித்தும் ஒன்றையும் நீ இந்த நில உலகத்திலே பயப்பட மாட்டாய், கவலைப்பட மாட்டாய், கண்ணீர் சிந்தவும் உனக்கு அவசியம் இல்லை. மறுபிறப்பு ஒரு மனிதனுக்கு வருமானால் அவன் பரலோக ராஜ்யத்தை அவன் இந்த நில உலகத்திலே பார்க்கிறான் என்ற அர்த்தம். அவன் பரலோகத்திலே ஜீவிக்கிறான் என்ற அர்த்தம். அவனுடைய வாழ்க்கை ஒரு சின்ன பரலோகமாய் இந்த பூமியிலே ஒரு நல்ல ஏதேன் தோட்டத்திலே அவன் வசிக்கிறான் என்ற அர்த்தம். இதுதான் மறுபிறப்பின் அனுபவம். மறுபிறப்பின் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே நேருக்கு நேராய் சண்டையிட்டு மாம்சத்தோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள்.
நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. நாம் மறுபிறப்பு அடைந்தவர்கள். மறுபிறப்பு இல்லாத மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்துக்காகவும் இப்பிரபஞ்சத்துக்காகவும் போராடி கொண்டிருப்பார்கள். சரீரத்திலே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மறுபிறப்பு அடைந்த மக்கள் அவர்கள் விருதாவாய் உழைக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களை போஷித்து அவர்களை பரலோக ராஜ்யத்திலே எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்களோ அதே அனுபவம் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே அவர்களை விட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த பொழுது எப்படி அவர்கள் ஜீவித்தார்களோ அதே ஏதேனாய் அவனுடைய கூடாரம் மாறும். அவன் இருக்கிற ஸ்தலங்கள் மாறும். அவன் போகிற இடமெல்லாம் அந்த ஏதேன் அவனோடு கூட போகிறதா இருக்கும். மறுபிறப்பு இல்லாதவன் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களாலே அலைபட்டு அவன் என்ன செய்வான்? இந்த உலகத்திலே பரிதபிக்கப்பட்ட மனிதனாய் தள்ளப்பட்டு இந்த உலகத்தின் பணங்களுக்காக, வருமானங்களுக்காக, மற்றபடி தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக அலைந்து திரிகிறவனாய் இருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த மறுபிறப்பு ஒரு மனிதனுக்கு அவசியம். மறுபிறப்பு இல்லாத மக்கள் நில உலகத்திலே சபிக்கப்பட்டவர்களாகவே அலைந்து திரிவார்கள். அவருடைய தலைமுறையின் சாபங்கள், பாவங்கள் எல்லாம் அவனை அழுத்திக் கொண்டு அவனை வெளியே விடுதலை பெற முடியாதபடிக்கு அவனை சிக்கொண்டு சிதறடிக்கப்படும்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். மறுபிறப்பு அனுபவம் உனக்கு இருக்காது. மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு இருக்குமானால் நீ என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் மறுபிறப்பு வாழ்க்கை நீ வாழ்வாயானால் கிறிஸ்து உன்னோடு கூட வந்து வாசம் செய்வார், உன்னை நடத்துவார். உனக்கென்று ஆண்டவராகிய தேவன் அருமையான ஒரு பணிவிடை ஆவியை உனக்கு தந்து நீ போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அனுகூலமாக்கும்படியான கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு இருக்கிறதா? மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறபடினாலே தான் தேவனுடைய வார்த்தையை நாம் அந்த மறுபிறப்பின் மக்களுக்கு உண்டான ஆகாரத்தை நாம் புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் இப்படி சொன்னார், இந்த கனியை புசித்தால் நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள். இந்த கனியை புசித்தால் இது நன்மை தீமை அறியக்கூடிய கனி, நீங்கள் சாகவே சாவீர்கள். உலகத்தின் கனியாகிய இப்பிரபஞ்சத்தின் கனியாகிய நன்மை தீமை அறியக்கூடிய கனியை நாம் புசிப்போமானால் இந்த உலகத்திலே போராட வேண்டியதாக இருக்கும். சாபத்தோடு கூட சண்டையிட வேண்டியதாக இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனியாக இந்த வேதாகமத்தில் உள்ள சத்தியத்தை நீ புசிப்பாயானால் நீ என்றென்றைக்கும் பிழைக்கிறவனாய் இருப்பாய். மறுபிறப்பின் அனுபவம் உன்னை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். தரிசனங்களை அனுபவிக்கிறவனாய் இருப்பார். சொப்பனங்களிலே தேவனுடைய தரிசனங்கள் உனக்கு விளங்கும். என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போகிற காரியங்கள் என்ன, நடந்து முடிந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி எல்லாமும் கண்களுக்கு முன்பாக திரையிலே இடப்பட்ட படங்களை போல உன் கண்ணுக்கு முன்பாக காட்சி அளிக்கும். அன்பானது வச்சிருக்கேன். இதுதான் மறுபிறப்பின் அனுபவம். மறுபிறப்பின் அனுபவம் இல்லாமல் தயவு செய்து நீ வாழாதே. நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். மறுபிறப்பு இல்லாத ஒரு மனிதன் நில உலகத்திலே சபிக்கப்பட்டவனாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் நிரந்தரமாக பாதாளத்துக்கு அவன் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். மறுபிறப்பு என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் தொலைப்பதும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதுமே மறுபிறப்பின் அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எந்த ஒரு மனிதன் கழுவப்படுகிறானோ, அவன் முழுகி ஞானஸ்தானம் பெற்றவனாய் இருக்கிறானோ, அவன் வாழ்க்கையிலே தரிசிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் இருக்கும். இந்த பூமியிலே தான் நாம் இருக்கிறோமா அல்லது பரலோகத்திலே இருக்கிறோமா என்று அறியக்கூடாதபடிக்கு அவன் தெய்வீக காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறவனாய், பரத்தின் காரியங்களை இந்த பூமியிலே அனுபவிக்கிறவனாய் இருப்பான். இந்த ரகசியங்களை தான் நிக்கதோமுக்கு கர்த்தர் பாடமாக கற்பிக்கிறார்.
வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் யோவான் 3:4. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம் அன்பான தேவஜனமே, மாம்சத்தினால பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னது போல இந்த நிக்கதேமு கேட்ட கேள்விக்கு தேவனாகிய கர்த்தர் சரியாக பதில் சொல்லுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது, ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற்றால் மாத்திரம் போதாது, அவன் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இந்த ஆவியினாலே பிறப்பது என்பது என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவிக்குள்ளாய் அக்கினி அபிஷேகத்திலே நிரம்பி அவன் தேவனோடு கூட ஆராதனையிலே கர்த்தருடைய காரியங்களை பெற்றுக்கொள்வது. ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் என் ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவஜனமே, ஆவினால பிறக்கிற அனுபவம் ஒரு ஆச்சரியமான அனுபவம், ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். அது இந்த நிலவலகத்திலே இருப்பதற்கு மேலான ஒரு அனுபவம், பரத்தின் அனுபவம். அன்பான தேவஜனமே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அந்த பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளத்தின் கரையிலே மண்டபத்திலே அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அன்பான தேவஜனமே, இங்கே இவனுடைய நிலைமையை பார்க்கிறோம். 38 வருடமாய் படுத்த படுக்கை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் போவதற்கு முன்பாக வேறு ஒருவன் இறங்கி போய் அவன் சுகமாகி விடுகிறான். தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது வேறு ஒருவன் இறங்கி போய் சுகமாகிறான், நான் கைவிடப்படுகிறேன். இந்த மனிதனுடைய 38 வருடம் அனுபவம், படுக்கையின் அனுபவம் சொல்லுகிறது, இவன் மனிதர்களை நம்பியிருக்கிறான், தேவதூதனை நம்பியிருக்கிறான், அந்த குளத்தை நம்பியிருக்கிறான். இவனுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் இல்லை. எனவே இயேசு அவனை தேடி வருகிறார். அவனை தேடி வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து நடந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு இந்த நில உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது இல்லை. இப்படி ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கப்படாதவர்கள் மனிதர்களை நம்பிக்கொண்டிருப்பார்கள். எவனாவது எனக்கு உதவி செய்வானா, அல்லது தேவதூதன் வந்து கலக்குவானா, அல்லது தேவதூதனே என்னை கொண்டு போய் கலக்கி விட்டு என்னை கொண்டு போய் அந்த குளத்திலே விடுவானா என்று உடம்பு நம்பி இருக்கக்கூடும். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. என்றைக்கு ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவன் அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறானோ, அவன் மனிதன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அவன் ஒரு பொழுதும் வைப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாய் மாறுகிறான். இதுதான் பரலோகத்தின் அனுபவம், இதுதான் ஆவிக்குரிய அனுபவம், இதுதான் மறுபிறப்பின் அனுபவம். ஆனால் இந்த 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் இருந்த மனிதன் சொல்லுகிறான்,
ஆண்டவரே, நான் இறங்குவதற்கு முன்பாக வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான், வேறு ஒருவன் இறங்கி போய் சொஸ்தமாகிறான் என்றெல்லாம் அவன் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சொல்லுகிறவனாக இருக்கான். அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிறான். அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மனுகுலத்தின் சாபத்தையும் பாவத்தையும் மீட்டெடுக்கும்படியாக, அந்த பாவத்தை எல்லாம் தொலைக்கும்படியாக தன்னையே சிலுவையிலே கிருபாதார வழியாக மரித்து ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணிவிட்டார். சுகத்தை தருபடியாக, ஆசீர்வாதத்தை தருபடியாக, கிருபையை தருபடியாக அவர் சகல விதமான காரியங்களை செய்துவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். ஆனால் மனிதன் அதை துச்சமாக நினைக்கிறபடினாலே இன்றைக்கும் அவன் சாபத்திலே இருக்கிறான். ரட்சிப்பை விரும்புவதற்கு அவனுக்கு மனமில்லை, மறுபிறப்பை விரும்புவதற்கு அவனுக்கு மனமில்லை, கிறிஸ்துவோடு ஒன்றி ஜீவிப்பதற்கு மனமில்லை, இந்த நில உலகத்திலே மீட்பை உண்டு பண்ணினவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனமில்லை. எனவேதான் அவன் சபிக்கப்பட்டவனாய் இந்த பூமியிலே அலைந்து திரிகிறான். அன்பானது வச்சனமே, சுடரொளி பட்டையும் ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும் வைக்கப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் இந்த பூமிக்கு. இந்த பூமியிலே நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு உலகம் இந்த உலகம். இதிலே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அதனால் தான் மரணம் அவர்களை தழுவிக் கொண்டது. மறுபிறப்பு அடைந்தவனுக்கு மரணம் இல்லை. எந்த மனிதன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறானோ அவனுக்கு மரணம் அவனுக்கு ஒரு பொருட்டல்ல. அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் மரித்தாலும் பிழைக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவன் சொல்லுகிறான், நான் போய் இறங்குவதற்கு பதிலாக வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான், அவன் சுகமாகி ஏறி போகிறான், நான் இந்த இடத்திலே 38 வருடமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அன்பான தேவச்சனமே, இந்த பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனும் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை, தூதனும் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை, எந்த ஒரு காரியம் அவனுக்கு இரக்கத்தை காண்பிக்கவில்லை. அவன் படுத்த படுக்கையிலே தான் இருக்கிறான், சுகமாக வேறு வழி இல்லை. அன்பான தேவச்சனமே, நீ உலகத்திலே இருந்தால் உலகம் உன்னை பகைக்கும். இயேசுவை ஏற்கனவே பகைத்து விட்டது என்று அவரே சொல்லுகிறார். உன்னை பகைப்பதற்கு முன்பாகவே என்னை பகைத்தது என்று. நிக்கதோமு கேட்கிறான், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? முதிர்வயதான போது மீண்டும் எப்படி அவன் பிறப்பான் என்று அவன் கேட்கிறான். இவனுக்கு இன்னும் தெளிவுபடவில்லை. அவன் போதகனாயிருந்தும் அவனுக்கு தெளிவு வரவில்லை. அவன் யூதருக்கு அதிகாரியாயிருந்தும் தெளிவு வரவில்லை. மறுபிறப்பின் அனுபவத்தை அவன் அடையாதிருக்கிறான் என்று அர்த்தம். அதுவரை பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு அவனிடத்திலே இந்த வார்த்தையை வைக்கிறார், ஒரு மனிதன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி. அன்பு தேவச்சனமே, மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ளாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று வருகைக்கு ஆயத்தமாகும்படியான அனுபவம் உனக்கு இருக்குமானால் நீ மறுபிறப்பு அடைந்தவனாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். மறுபிறப்பு இல்லாமல் இந்த உலகத்திலே நீ ஜீவிக்காதே. ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாமல் இந்த உலகத்திலே ஜீவிப்பாயானால் உனக்கு ஒரு பொழுதும் நம்பிக்கை இருக்காது. இந்த உலகத்திலே நீ இந்த பூமி நன்மை தீமை அறியக்கூடிய பூமியிலே நீ அலைந்து திரிகிறவளாய் இருப்பாய். தேவனுடைய சமூகத்திலே மறுபிறப்பின் அனுபவம், ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற அனுபவம், இந்த அனுபவம் தான் ஒரு மனிதனை ஏதேனின் வாழ்க்கையிலே வாழும்படியாக மாற்றும். அன்பு தேவச்சனமே, ஏதேனின் வாழ்க்கை என்பது மிருகங்களை ஆதாம் வழிநடத்தினான். மிருகங்களை போய் தொட்டான்.
புலியோ கரடியோ சிங்கமோ எந்த கொடிய மிருகங்களும் அவனை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்ன? அவன் நன்மை தீமை அறிகிற கனி அவன் புசிக்காது இருக்கிறான். அந்த நேரத்தில் எப்பொழுது நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசித்தானோ அன்றைக்கே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டான். விலங்கினங்கள் அவனுக்கு விரோதமாய் மாற்றப்பட்டது. அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்திலே மறுபிறப்பு அடைந்த அனுபவம் உனக்கு இருக்குமானால் ஒரு மனிதனும் உனக்கு சத்துருவாய் மாற முடியாது. நீ ஜெபிக்கிறவனாய் இருப்பாய், சத்துருவை ஆக்குகிறவனாய் இருப்பாய். பட்சிக்கிற சிங்கம் கூட உன்னோடு கூட வந்து உனக்கு பணிவிடை செய்கிறதா இருக்கும். இதுதான் மறுபிறப்பின் அனுபவம். இன்றைக்கு நீ நானும் அந்த மறுபிறப்பின் அனுபவம் பெற்றபடினாலே தான் கிறிஸ்துவை நாம் விடாப்பிடியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் தரிசனங்களை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோம். பரலோகத்தின் சொப்பனங்களை நாம் காண்கிறவர்களா இருக்கிறோம். அன்பு தேவச்சனமே, மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு இருக்காது. அல்லது இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருந்த இந்த மனிதன் இரக்கத்துக்காக யாராவது என் மேல் இறக்கப்படுவார்களா என்று சொல்லி இரக்கத்தின் வீடு என்று சொல்லப்பட்ட பெதஸ்தாவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறானே, ஒரு மனிதனும் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவனாய் இல்லை. ஒரு மனிதனும் அவனை சுகப்படுத்துவதற்காக கொண்டு போய் குளத்திலே விடுகிறவனாய் இல்லை. அன்பு தேவச்சனமே, இந்த உலகம் உண்மையில் இறக்கப்படாத உலக மக்கள் உண்மையில் இறக்கப்பட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இரக்கமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரக்கமுள்ள இரட்சகர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையில் கைசனை உள்ள ஆண்டவராகிய தேவன் தான் உனக்கு உண்மையில் இறக்கப்படுகிறவர். இரக்கத்தின் தேவனிடத்தில் நீ வருவாயானால் நீ இரக்கம் பெறுவாய். அன்பாண்டவர், இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் இயேசு 38 வருடமாய் படுக்கையாய் இருந்தவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் நடந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 9வது வசனம் சொல்லுகிறது, 8:9, இயேசு அவன் நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இறக்கப்படுகிற தேவன், மறுபிறப்பு தந்த தேவன் உன்னிடத்திலே வருவாரே ஆனால் நீ இரக்கம் பெறுவாய். மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளாய் உன்னை நடத்துகிறவர் உன்னை தேடி வருவார். உனக்கு எந்த வியாதியோ வியாகுலமோ சஞ்சலமோ வருத்தமோ பசியோ பட்டினியோ எதுவாயிருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன் அருகிலே வருவார். ஆபத்து காலத்திலே அவர் நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு மனதிறங்குகிற கர்த்தர், உன்மேல் இறக்கப்படுகிற கர்த்தர். இந்த மனிதனை தேடி வந்தார். அவன் தேடி போகவில்லை. அவன் தண்ணீரை தேடி போகலாம் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தான் 38 வருடமா. ஆனால் அந்த தண்ணீர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை. தேவதூதன் கலக்குவான் என்று நம்பி இருந்தான். தேவதூதன் கலக்கினான். ஒருவரும் அங்கே கொண்டு போய் விட அவனுக்கு இறக்கப்படவில்லை. தூதனும் அவன் மேல் இறக்கப்படவில்லை. ஒருவேளை அங்கிருக்கிற மக்களாவது அவன் மேல் இறக்கப்பட்டு கொண்டு போய் விடுவார்கள் என்று சொன்னால் யாரும் வரவில்லை. அன்பான தேவச்சனமே, இயேசு மாத்திரம் தான் அவரை தேடி வந்தார். அந்த மனிதனை தேடி வந்தார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் நடந்தான். அன்பான தேவச்சனமே, எவ்வளவு பயங்கரமான தேவன் பாருங்கள். நீ இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறாயா? உனக்காக கிருபாதார பலியாக மரித்த இயேசுவின் மேல் உன் நம்பிக்கை இருக்கிறதா? மனிதர்கள் மேலும் இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லாவற்றின் மேலும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது தேவதூதன் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு சில டினாமினேஷன் மக்கள் என்ன செய்கிறார்கள்? தேவதூதன் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், தேவதூதனை வணங்குகிறார்கள், தேவதூதனையே தெய்வமாக்கிக் கொள்ளுகிறது நாம் பார்க்கிறோம். அது மறுபிறப்பின் அனுபவம் அல்ல. உனக்காக இந்த உலகத்துக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு மாத்திரம்தான் மறுபிறப்பின் அனுபவத்தை தருகிறவர். அவர்தான் நம்மை
சொஸ்தமாக்குறவர். அவர்தான் நமக்கு சுகத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடியவர். அன்பானது வச்சனவே, அவரை நோக்கி பார்க்கிறாயா? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைப்பாயானால் உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல் வைப்போமாக. இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைப்போமானால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் பராமரிப்பார். இன்றைக்கு இந்த 38 வருடமாய் வியாதியில் இருந்த மனிதன் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அவன் குளத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், மனிதன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான், தேவதூதன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அன்பானது வச்சனமே, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அன்பு தேவச்சனமே, உன் நம்பிக்கை இந்த உலகத்தின் மேல் அல்ல. பெதஸ்தா குலமாய் இருக்கிற இந்த உலகத்தின் மேல் உன் நம்பிக்கை வைக்க கூடாது. இந்த உலகம் உண்மையிலே இறக்கப்படாது. பெதஸ்தாயில் சொன்னால் இரக்கத்தின் வீடு என்று சொல்லப்படுது போல இந்த இரக்கத்தின் வீடாய் இருக்கிறதா இந்த உலகம்? பேர்தான் இரக்கத்தின் வீடு. ஆனால் 38 வருடமாய் வியாதியாக இருக்கிறவனை போல இருக்கிறவனுக்கு சுகம் கிடைக்காத அந்த இடத்திலே. அன்பானது வச்சனங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நீ நானும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பிக்கையின் அங்குரம். இயேசு நமக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு வேலை இல்லை. அன்பானது வச்சனங்க, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிறாயோ? நிக்கதோவிடத்திலே சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த நாளிலே ஆவிக்குரிய மனிதர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். மாம்சக்குரிய மக்களாய் நாம் இருப்போமானால் இந்த உலகத்திலே வருகிறதான எல்லா வேதனைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கிறனாய் இருப்பான். ஆவிக்குரிய மனிதனாய் இருப்பாயானால் இதெல்லாம் நம்மை மாம்சமும் ரத்தமும் நமக்கு சேதப்படுத்தும்படியாக, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போரிடாதபடிக்கு ஆவிக்குரிய மக்களாய் நாம் காட்சியளிக்கிறவர்களாய் இருப்போம். அந்த அனுபவத்தை தந்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அனுபவம் உன்னை அழைத்திருக்கிறதா? அப்பேற்பட்ட அனுபவத்துக்கு நேராக நடக்கிறாயா என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார். அன்பு தேவச்சனமே, அருமையான சமாரியா பெண்ணை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். யாக்கோபின் கிணற்றுக்கு குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் மொள்ள வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே போய் நிற்கிறார். அப்பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் தாய் என்று என் இயேசு கிறிஸ்து அவளை கேட்கிறார். அவள் சொல்லுகிறாள், ஐயோ, மொண்டு கொள்வதற்கு உம்மிடத்திலே பாத்திரம் இல்லையே. நான் சமாரியலாய் இருக்கிறேன், நீரோ யூதராய் இருக்கிறேன். யூதர்கள் சமாரியோடு கலக்க மாட்டார்கள். நீ எப்படி என்னிடத்திலே தண்ணீர் தாய் என்று கேட்கிறாய் என்று சொல்லி உலகத்துக்கு உண்டான, மாம்சத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் அவள் எடுத்து வைக்கிறார். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சரியான பதில் சொல்லுகிறார். நீங்கள் குடிக்கிற தண்ணீர் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நீரும் தாயிருக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தை அவளை இரட்சிப்புக்கு நேராய் நடத்தினது. இந்த வார்த்தை அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக செய்தது. இந்த வார்த்தை தான் அவளுக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை தந்ததான். போனது வச்சன மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு உண்டா? இதுவரை இந்த பெதஸ்தா குளத்தை நம்பி இருந்தவனுக்கு மறுபிறப்பு வந்தது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் நடந்து போனான். அவனுக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை கர்த்தர் காண்பித்தார். இந்த பெண் சொல்லுகிறாள், நீங்கள் என்னிடத்திலே வந்து கேட்கலாமா? நான் சமாரியலாய் இருக்கிறேனே, மொண்டு கொள்வதற்கு பாத்திரம் இல்லையே என்றெல்லாம் கதை சொல்லுகிறவளாய் இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, இதெல்லாம் உலகத்துக்கு உண்டான காரியம்.
இதெல்லாம் மறுபிறப்புக்கு உண்டான காரியம் அல்ல. நீர் குடிக்கிற தண்ணீர் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரும் ஒரு காலம் தாகம் உண்டாகாத நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இது மறுபிறப்பின் அனுபவத்தை அவளுக்கு முன்பாக வைத்தார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்பொழுதுதான் தன்னுடைய குடத்தை வைத்துவிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு ஓடுகிறார். அங்கே இருக்கிற ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், இங்கே ஒருவர் வந்திருக்கிறார், அவர் தீர்க்கதரிசி அல்லது கிறிஸ்து தானோ என்று சொல்லி ஜனங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். அன்பு தேவச்சனமே, மறுபிறப்பின் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த இயேசுவின் வாழ்க்கையிலே இடைப்பட்டிருக்கிறார். மறுபிறப்பின் அனுபவத்தை சொல்லிக் கொடுத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? மறுபிறப்பை காண்பித்த இயேசு கிறிஸ்து இந்த நில உலகத்தில் உனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறாயா? என்னுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக, என் முற்பதாவுடைய அக்கிரமத்துக்காக அவர் மரித்தார் என்று விசுவாசிக்கிறாயா? அன்பு தேவச்சனமே, சமாரியா பெண் மறுபிறப்பு அடைந்தவளாய் அவள் கடந்து வந்தாள். என் வாழ்க்கையெல்லாம் அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னாள். அன்பு தேவச்சனமே, உன் அனுபவம் உலகத்தின் மேல் இருக்கிறதா? உன் நம்பிக்கை உலகத்தின் மேல் இருக்கிறதா அல்லது கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதா? உன்னுடைய நம்பிக்கை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதா அல்லது உலக மக்கள் மேல் இருக்கிறதா? மனிதனை சார்ந்து இருக்கிறாயா? நீ யாரை சார்ந்து இருக்கிறாய்? நீ மனிதனை சார்ந்து இருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்து பிரயோஜனம் இல்லை. நான் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்து விட்டேன் என்று சொல்லி மீண்டும் மறுபிறப்புக்கு உண்டான காரியத்தை நடப்பிக்காதபடிக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆவியிலே ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அல்லது கட்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதை இன்றைக்கு நீ ஆராய்ந்து பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் சகோதரியே, சகோதரனே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. மறுபடியும் பிறவாவிட்டால் மறுபடியும் பிறப்பதற்காக ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறப்பதற்கு உண்டான காரியங்களை ஆயத்தப்படுத்து. உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை இரட்சகராய் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த மறுபிறப்பின் அனுபவம் உன்னை தேடி வந்திருக்கிறது. இயேசு பெதஸ்தா குளத்திலே படுத்துக் கொண்டிருந்த, கரையிலே படுத்துக் கொண்டிருந்த 38 வருடமாய் இருந்த மனிதன் இந்த குளத்தையும் அந்த தேவதூதனையும் தண்ணீரையும் நம்பிக்கொண்டிருந்தவன் எப்படி அவனை தேடி இயேசு வந்தாரோ அதுபோல உன்னை தேடி இயேசு இந்த நாளிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரியே, சகோதரனே, மறுபிறப்பின் அனுபவம் வந்து கொண்டிருக்கிறது. நீ ஏற்றுக்கொள்வாயாக என் இயேசுவை? மறுபிறப்பின் அனுபவத்துக்கு அதிகாரியாக இருக்கிற என் இயேசு உன்னை ரட்சிக்கிறவர் தீர்மானிக்கிறார். உன்னை மீட்டுக் கொள்ள அவர் தீர்மானிக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாயா? ரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வர ஆரம்பிப்பாயானால் ஏதேன் வாழ்க்கையை வாழ்வாய். பரலோக ராஜ்யத்தை இந்த பூலோகத்திலே கொண்டு இந்த பூலோகத்திலே பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் நீ அனுபவிக்கிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் இருப்பாய் என்பதை நீ மறந்து போகாதே. ஆவினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். நான் கிறிஸ்துக்குள்ளே ஆவியினாலே பிறந்தபடினாலே ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு காலத்திலே மாம்சக்குரியவனாய் இருந்தேன். பெதஸ்தாவிலே படுத்துக் கொண்டிருந்த மனிதனை போல உலகத்தை நம்பியிருந்தேன், மனிதனை நம்பியிருந்தேன். எல்லாம் கைவிட்டது. இயேசு என்னை தேடி வந்தார். என் படுக்கையை எடுக்க சொன்னார், என் படுக்கை எடுத்தேன். நடக்க சொன்னார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கிறேன். இது மறுபிறப்பின் அனுபவம் எனக்கு வந்திருக்கிறது. இந்த மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு இருக்கிறதா? ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறப்பாயா? பரலோக ரகசியங்களை பார்க்க உனக்கு கண் திறக்கப்படும்படியாக ஒப்பு கொடுப்பாயா?
இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சிப்பு, இன்றைக்கே மனம் திரும்பி என்று ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார். சகோதரிய சகோதரனே, இது கடைசி காலம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கடைசியாக இரண்டாம் வருகையிலே வந்து நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? அவர் சீக்கிரமாய் வருவார். இன்றைக்கு ஒப்பு கொடு. பெதஸ்தாவில் இருந்த மனிதனை போல குளத்தை நம்பாதே, தண்ணீரை நம்பாதே, அங்கே தேவ தூதனை நம்பிக்கொண்டிருக்காதே. என் ஆண்டவராகி சுகம் தந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்பு. அன்பு தேவச்சனமே, யாக்கோபின் கிணற்றை நம்பி கொண்டிருக்காதே, கிணற்றில் இருக்கிற தண்ணீரை நம்பி கொண்டிருக்காதே. அன்பு தேவச்சனமே, இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை மேல் நம்பிக்கை வை. அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும். எனவே இந்த நாளிலே நீ ஒருவேளை மனிதன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாயாமா? ஒருவேளை உன் சொந்த பந்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாயாமா? ஒருவேளை இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாயானா? ஒருவேளை உன் அதிகாரத்தின் மேல், உன் நீ செய்கிற பணியின் மேல் நம்பிக்கை வைத்து, பணத்தின் மேல், பொருட்களின் மேல், உன் வீட்டின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாயானால் இவையெல்லாம் உன்னை விட்டு எடுபட்டு போகும். இயேசு உன்னோடு கூட வருகிறவர். உன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. சூரிய வெளிச்சத்தை இலவசமாய் தந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. இந்த காற்றை உனக்கு இலவசமாய் தந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் உலக ரட்சகர், உன்னை மீட்டெடுக்கிற தெய்வம். மறுபிறப்பின் அனுபவம் நிக்கதோவுக்கு சொன்னது போல மறுபிறப்பின் அனுபவத்தை நீ ஏற்றுக்கொள்வாய். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று மறுபிறப்பின் அனுபவத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வாயனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற சகோதரன், எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அருமையான எங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் மறுபிறப்பின் அனுபவம் இல்லாமல் மடிந்து போகிறார்கள் ஆண்டவர் இந்த பூமியில. அவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இரட்சகரை ஏற்றுக்கொண்டபடியான கிருபையை தாரும். மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராய் வர கர்த்தர் உதவி செய்தவர்களும் ஆண்டவரே. ஆண்டவரை நிக்கதோமு எவ்வளவு பெரிய யூதருக்கு அதிகாரியாய் இருந்தாலும், போதகனாய் இருந்தாலும், ஆண்டவரே அவனுக்கு இப்பேற்பட்ட ஞானம் இல்லாதபடி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆவினால் பிறப்பது யாவும் மாம்சத்தில் ஆவியாய் பிறந்தது ஆவியாய் இருக்கும், மாம்சத்தில் பிறந்தது மாம்சமாய் இருக்கும் என்று சொன்னது போல நாங்கள் ஆவிக்குரிய மக்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரை பரலோக ராஜ்யத்தை குறித்தான அறிவும் ஞானமும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். கர்த்தாவே, எனக்காக இயேசு வந்து மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே இந்த பூமியை, நாங்கள் வாசிக்கிற இடங்களை, நாங்கள் கடந்து போகிற இடங்களை நாங்கள் ஏதேனை போல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நிர்மாணிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு கோடி சுதந்திரம், எங்களை ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தராக ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் மறுமறைச்சவருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. உங்களை வருகிற சனிக்கிழமை நாங்கள் உங்களை சந்திப்போம். நீங்கள் தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அநேகருக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டவர்கள் இந்த செய்தியை அனுப்புங்கள். எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவின் வருகைக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்துக்கு, மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராக வர வேண்டும். அதுதான் நம்முடைய திட்டம், நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய திட்டம். அதை நீங்கள் மனதில் வைத்து அநேகருக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.